லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன நீ இது கொடுமையா இருக்கு? திருமாறனை கல்யாணம் பண்றத பத்தி கதிர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு கதிர் மேல அவ பித்து பிடிச்சு அலையறா. இதை இப்படியே விடக்கூடாது. இருக்கட்டும், வச்சுக்கிறேன். வா. நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. யா, பதிலா நம்ம மூவ் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். டேய் திருமாறா. யா. டேய் திருமாறா. என்னம்மா? ஓகே. பேசு. நல்லா பேசு. நீ ஒரு பக்கம் போன்ல பேசு, அவ ஒரு பக்கம் போன்ல பேசட்டும். அப்புறம் நம்ம குடும்பத்தை பத்தி இந்த ஊரே பேசட்டும். சரி, ஓகே. நான் அப்புறமா கால் பண்றேன். ஏம்மா இப்படி கத்திட்டே இருக்கீங்க? எப்படி கத்தினாலும் உங்க காதுல கேட்கவே மாட்டேங்குதேடா. விஷயத்தை சொல்லுங்கம்மா. என்ன மீறி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணீங்க, சரி. ஆனா ஆதிராக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமானு கேட்டியா? என்னம்மா பேசுறீங்க? ஆதிராவோட சந்தோஷத்துக்காக தானே இந்த கல்யாணமே நடக்குது. அப்புறம் ஏன்பா ஆதிரா அந்த கல்யாணத்தை பத்தி வக்கீல் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா? யாரு? கதிர் கிட்டயா? ஆமா. இந்த கல்யாணத்தை நடத்தலாமா வேண்டாமான்னு அவன் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் கண்டுக்க மாட்டியே? கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவகிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? இப்படிதான் கல்யாணத்துக்கு அப்புறமும் பேசிட்டு இருப்பாளா? உன்னை கல்யாணம் பண்றத பத்தி எதுக்கு மூணாவது மனுஷன் கிட்ட ஐடியா கேக்குறா? இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையா? நீங்க சொல்றத நம்பவே முடியல. நம்மனா உனக்கு நல்லது, நம்மளனா அவளுக்கு நல்லது. அப்புறம் உன் இஷ்டம்பா. வா. அம்மா நில்லுங்க. கல்யாண பேச்சு எடுத்ததுல இருந்து அவ எந்த அப்ஜெக்ஷனும் சொல்லலையேம்மா. ஆதிராவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் தானே? அதையேப்பா என்கிட்ட கேக்குற? அத போய் அவகிட்டே கேளு. நான் சொன்னா மட்டும் நம்பிடுவியா? போ. வா 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 வா. நான் வரேன். சாப்பிட்டியா? ஆதிரா, என்னாச்சு? என்னங்க, எதை பத்தி கேக்குறீங்க? இந்த கல்யாணத்துல உனக்கு என்ன குழப்பம்? ஏன் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, பேசிட்டு இருக்க? இப்ப அந்த ஆதிரா மாட்ட போறான். அதுங்க, நான் என்ன சொல்றேன்னா, பேசாத. ஓ முடிவுதான் ஏன் முடிவு, ஏன் முடிவுதான் ஓ முடிவுன்னு இத்தனை நாளா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் ஏன் திடீர்னு உனக்கு இந்த கல்யாணத்துல இவ்வளவு குழப்பம்? அது எதுக்கு எல்லார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா ஆதிரா? அண்ணி ஆதிரா நல்லா மாட்டிக்கிட்டா. என்னையும் மாமாவையும் வெளியே எடுக்கிறதுக்கு தெளிவா பிளான் போட்டு சாதிச்ச உனக்கு நம்ம கல்யாணத்துல ஏன் உனக்கு அந்த தெளிவு இல்ல? உன்னால ஏன் டக்குன்னு முடிவெடுக்க முடியல? முடிவு எடுத்துட்டேங்க. கல்யாணத்தை பத்தி நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கோவில்ல ஒருத்தர் சொன்னதை நினைச்சு நான் இவ்வளவு நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அது தெளிவுக்கு வந்துருச்சு. யாரோ ஒருத்தர் எதையும் வளர்னா நமக்கு என்னங்க? அதுக்காக நம்ம கல்யாணத்தை நடத்தாம இருக்க முடியுமா? நம்ம இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டதே எதுக்கு? ஒன்னா சேர்ந்து வாழதானே. அதுக்கு வர வாய்ப்ப எதுக்கு வேண்டான்னு சொல்லணும்? இப்ப சொல்றேங்க, இந்த கல்யாணம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். யார் சொன்னா என்னங்க? நம்ம சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். இது நம்ம வாழ்க்கை, இது நம்ம கல்யாணம். அப்படி சொல்லடி ராசாத்தி. நீங்க கணவரா கிடைச்சது என்னோட வரவுங்க. இத நான் மிஸ் பண்ணுவேனா? மாட்டவே மாட்டேன். இந்த கல்யாணத்தால நம்ம புதுசா வாழ்க்கையை தொடங்க போறோம். நீங்க எப்போ என் கழுத்துல தாலி கட்டுவீங்கன்னு காத்துட்டு இருக்கீங்க. தேங்க்ஸ் ஆதிரா, ரொம்ப தேங்க்ஸ். திருமாறனை பார்த்தது அப்படியே ஒரு நாடகத்தை போட்டு ஏமாத்திட்டாளே. இவனு கதிரை பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல.
ஷோ, என்ன பண்றது? நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. வா, வெளியில வந்துட போறோம். வாங்க அண்ணி. எப்பவும் இப்படியே இரு. சார், சொல்லுமா. எங்க ஜெயில மதியழகன் ஒருத்தர் இருந்தாருல்ல சார், நான் அவரோட பொண்ணு சார். ஓ, மதியழகன் பொண்ணுங்களா? உட்காருங்க. ம். அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு சார். அவர் ஜெயில இருக்கிறப்போ நீங்க தான் அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தீங்களாமே. உங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷமா. அவர் நிரபராதின்னு ரிலீஸ் ஆனப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். மதியழகன் எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காரு சார். சார் சார் எனக்கு கல்யாணம் கண்டிப்பா ஓ, வந்துடணும் சார். அப்படியாமா? திருமாறன் சாரோட மனைவியாக போற. கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. நான் கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே சார். ஒரு நிமிஷம். ஹலோ. ஏ ஆதிரா, இங்க வா. என்ன இன்விடேஷன்லாம்? எனக்கும் அவருக்கும் கல்யாணம். இது நடக்காது. ஏன் கல்யாணத்துல சீப்படுத்து ஒளிச்சு வச்சிருவியா? ஏய், என்ன ஆதிரா நக்கலா? என்ன கடுப்பேத்தணுங்கிறதுக்காக ஜெயிலருக்கே வந்து இன்விடேஷன் தரியா? நான் உனக்கு ஒண்ணு பத்திரிக்கை கொடுக்க வரல, ஆபீசரை இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். ஆனா உனக்கு தர்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இரு, நீ அவசியம் கல்யாணத்துக்கு வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். புடி. பத்திரிக்கையில உன் பேரை போட்டா போதுமா? இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நடக்கும், நடத்தி தீர்வேன். நான் அவரோட பொண்டாட்டின்னு கோர்ட் சொல்ற மாதிரி செஞ்சேன்ல, இப்ப அதே கோர்ட்டு உன்ன பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிடுச்சு. இப்ப என்ன பண்ண போற? இனி உனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ அவரை சொந்த கொண்டாடவும் முடியாது. அவரு முழுசா இனிமே எனக்கு தான் சொந்தம். இன்னும் உன் கழுத்துல தாலி ஏறலையே, அதுக்குள்ள திருமாறனுக்கு பொண்டாட்டியான மாதிரி குதிக்கிற. என் வாழ்க்கைய அழிச்ச, என் நிம்மதியும் அழிச்ச, நான் நடிகை ஆகணுங்கிற கனவையும் அழிச்ச. இத்தனையும் பண்ணிட்டு நீ கல்யாணத்துக்கு கூப்பிடுவ, நான் உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணும்ல. உன்னை அழிச்சிட்டு உன் சமாதி மேல பூவை போட்டு வேணா ஆசீர்வாதம் பண்ணுவேன். பாக்குறியா? இது உனக்கும் எனக்கும் நடக்கிற யுத்தம். நீ இப்ப ஜெயிச்சிருக்கலாம், அதுக்காக ரொம்ப ஆடாத. உன்னை விட நான் பல மடங்கு வைராகியம் உள்ளவ. இப்ப நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சு உன்னை அழிப்பேன். உன் குடும்பத்தோட விதிதான் உனக்கும். உங்க அம்மா வாழாம பாதியிலேயே போன மாதிரி, உங்க அப்பா பொண்டாட்டி இல்லாம தவிக்கிற மாதிரி, நீயும் கடைசி வரைக்கும் உன் வாழ்க்கைக்காக அலைஞ்சுக்கிட்டே இருப்ப. நீ திருமாறன கல்யாணம் பண்ற கனவை இன்னியோட மறந்துரு. உன்னை நான் அழிச்சே தீர்வேன் ஆதிரா. ஹே சுமாரு, என்ன அழிக்கணும்னா நீ முதல்ல ஜெயில இருந்து வெளியே வரணும். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என் புருஷனை அநியாயமா குற்றவாளி ஆக்குனதுக்கு தான் அந்த கடவுள் உனக்கு தண்டனை கொடுத்திருக்காரு. இதுலயாவது கொஞ்சம் திருந்த பாரு, இல்ல நீ காலத்துக்கும் கம்பிதான் என்ன. படி. இனி உனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ அவரை சொந்த கொண்டாடவும் முடியாது. அவரு முழுசா இனிமே எனக்கு தான் சொந்தம். ஆதிரா, நீ ஆசைப்படுறது நடக்காதடி. உன் கனவு அப்படியே சதைச்சிருவேன். ஆனா நான் ஜெயில இருக்கனே, என்னால என்ன பண்ண முடியும்? நான் எப்படி வெளியில போறது? எனக்கு ஜாமீன் கிடைக்குமா?
இங்க பாருங்க, உங்க கோவம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில உங்களுக்கு ஜாமீன் கிடைக்க கண்டிப்பா லேட் ஆகும். நான் வெளியில போயே தீரணும். ஆதிராவை நான் பழி வாங்கியே ஆகணும். இப்படி இப்படி என்ன பண்ணலாம்? நீங்களா அதாவது பிளான் பண்ணி வெளியில வந்தாதான் உண்டு. நான் சொல்றது புரியுதுல்ல? ஐயோ, கைய விட்டுக்கிட்டியா நீ? மேடம் வந்து பார்த்தா அவ்வளவுதான். எங்கடி யாரையும் காணோம்? ஐயோ ரத்தம். ஐயோ ஐயோ, இங்க டாக்டர் வேற இல்லையே. வெளிய இருந்து கூட்டிட்டு வரணும். ஏய், யாரடி அங்க? சீக்கிரம் வாங்கடி. எங்கடி போறீங்க? வாங்கடி, புடிங்க. ஐயோ தூக்குங்கடி. என்னாச்சு? வந்து புடி. வா வா. தூக்கு. போ, வேகமா போங்க. என்ன பாட்டி, யாரோ முக்கியமானவங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க போகணும்னு சொன்னீங்க, இன்னும் போகலையா? ஏண்டா கேட்க மாட்டேன்? உன் வருங்கால பொண்டாட்டி தான் இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனா. போனவதான், ஆளையே காணோம். ஆமா பாட்டி, எங்கேயோ போறேன்னு சொன்னா, இன்னும் வரலையா அவ? வரலடா, நேரம் வேற ஆகிட்டே இருக்கு. மாறா, ஆதிராவுக்கு ஒரு ஃபோன் போட. சரி பாட்டி. பாட்டி, ரிங் போயிட்டே இருக்கு. ஆதிரா அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. அப்படியா? பாட்டி, அவ வந்துருவா பாட்டி. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, சரியா? எங்க போன இந்த பொண்ணு? அம்மா, ஆதிரா இப்போ வந்துருவாமா. நீங்க டென்ஷன் ஆகாம முதல்ல உட்காந்து காஃபி குடிங்க. சொல்றேன்ல, முதல்ல உட்காருங்க. உட்காருங்க. இந்தாங்க காஃபி குடிங்க. எனக்கு காஃபி எல்லாம் வேண்டாம். ராவு காலத்துக்குள்ள பத்திரிகை வச்சுட்டு வந்துடணும், அதுதான் முக்கியம். இந்த ஆதிரா எப்ப வந்து நாம எப்ப போறது? சகுனம் கெட்ட நேரம்னு நான் சொன்னா மட்டும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா நீங்க மட்டும் ராவு காலம் வெயில் காலம்னு சாங்கியம் எல்லாம் பாப்பீங்க. அம்மா, நீங்க காஃபியை குடிங்க. ஆதிரா வந்துருவா. அம்மா, ஆதிராவே வந்துட்டா. வந்துட்டாளா? சீக்கிரம் வாடா. என்னாச்சு பாட்டி? பாட்டி, பாட்டி என்னாச்சு? பாட்டி, அத்தை, பாட்டி, பாட்டி, சுபத்ரா தண்ணி எடுத்துட்டு வா. பாட்டி, ஐயோ, திரும்ப சீக்கிரம் என்ன பாரு. என்னாச்சு? பாட்டி, பாட்டி, அத்தை, என்னாச்சு? அத்தை, எழுதுங்க. பாட்டி, எழுதுங்க. அத்தை, பாட்டி, பாட்டி, இங்க பாருங்க. பாட்டி, அத்தை, ஐயோ, பாட்டி, பாட்டி, அம்மா, பாட்டி, என்னாச்சு? பாட்டி, பாருங்க பாட்டி, 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 பாட்டி கடத்துங்க. பாட்டி, ஐயோ, பாட்டி கடத்துங்க. பாட்டி, கண்ணு திறந்து பாருங்க.
பாட்டி ஐயோ அம்மா அம்மா பாட்டி அம்மா பாட்டி அம்மா அம்மா எந்திரிங்கம்மா அம்மா எழுந்திருக்க பாட்டி அம்மா ரொம்ப பயமா இருக்குடா வாரா ஆம்புலன்ஸ் கால் பண்ணு பாட்டி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க எனக்கு பயமா இருக்குங்க ஆம்புலன்ஸ் கால் பண்ணு பாட்டி பாட்டி ஐயோ எனக்கு பயமா இருக்கு அம்மா பாட்டி எந்திரிங்க அம்மா பாட்டி அம்மா ஐயோ அம்மா பாட்டி அம்மா டாக்டர் சாருமதி பழச்சிக்குவாங்களா? எங்களை ட்ரீட்மெண்ட் பண்ண விடுங்க. அதுக்குள்ள டாக்டர், ஜெயிலுக்குள்ள கைதி சேர்த்துட்டா விசாரணை அது இதுன்னு பெரிய பிரச்சனையாயிடும். எங்களை நாரடிச்சிடுவாங்க. அதான் கேக்குறேன். கத்தி கையை ஆழமா இருந்ததுனால பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. அதுக்கு தான் பிளட் ஏத்திருக்கோம். இவங்களுக்கு மயக்க வேற தெரிய மாட்டேங்குது. அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. நான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் சொல்றேன். ஓகே டாக்டர். சாரு, ஹலோ சாருமதி, இங்க பாருங்க. பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லை. டாக்டர் சொல்லுங்க. என்ன கூட்டிட்டு வந்தது யாரு? அவங்க எங்க? ஒரு போலீஸ் தான் வந்திருக்காங்க. அவங்கள வேணா கூப்பிட்டுமா? இல்ல வேண்டாம் வேண்டாம் டாக்டர், கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? டாக்டர், உங்க ஃபோன் கொஞ்சம் தரீங்களா? போனா? எதுக்கு? இல்ல, நான் அவசரமா ஒருத்தர்கிட்ட பேசணும் டாக்டர். கைதியா வேற இருக்கியம்மா? உங்களுக்கு ஃபோன் கொடுக்கலாமான்னு தெரியலையே. டாக்டர், நான் என்னோட வக்கீல் கிட்ட தான் பேச போறேன். ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஹலோ, யாருங்க? நான் தான் சாரு பேசுறேன். சாரு, நீங்களா? நீங்க எப்படி போன்ல பேசுறீங்க? ஜெயிலுக்குள்ள உங்களுக்கு எப்படி போன் கிடைச்சது? நான் இப்போ ஜெயில இல்ல சார், ஜெயிலுக்கு வெளியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா? என்ன என்ன சொல்றீங்க சார்? அது ஒரு பெரிய கதை சார், அது அப்புறமா நான் உங்ககிட்ட சொல்றேன். சார், இப்போ நான் உடனே உங்ககிட்ட பேசணும். கொஞ்சம் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா? எந்த ஹாஸ்பிட்டல்? டாக்டர், இது என்ன ஹாஸ்பிட்டல்? கேர் அண்ட் கியூர் ஹாஸ்பிட்டல், பூந்தமல்லி. சார், கேட்டுச்சா? கேட்டுச்சுமா. சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ஓகேமா, இதோ வந்துடுறேன். கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுமா. ஓகே டாக்டர். சரிங்க டாக்டர். பாட்டி எந்திரிங்க பாட்டி. பாட்டி 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 எந்திரிங்க. அத்தை, பாட்டி என்ன பாருங்க. பாட்டி பாட்டி எந்திரிங்க பாட்டி. பாத்து பாட்டி இது பாட்டி.
ஆதிரா அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. சிஸ்டர், பாட்டிக்கு எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். பாட்டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாடகமா நடிக்கிற. போடி அந்த பக்கம் போடி. ஒன்னாலதாண்டி எங்க அம்மாக்கு இந்த மாதிரி ஆச்சு. நான் என்னத்த பண்ண? சும்மா நடிக்காத. கெட்ட நேரம் தான் அம்மாவை கீழே விழ வச்சுச்சு. உன்னால அவங்களுக்கு ஆபத்து இருக்கு. இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல, கேட்டியா? இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. கடைசியில எங்க அம்மாவுக்கு நீயே வந்து யமனா நிக்கிற.